Swayam Prabha. Digital India. Educated India. அப்போ நான் பிஎஸ்பிபி மாணவர். அந்த டைமில் போய் பண்ணும்போது எல்லாரும் ப்ரொஃபஷனல்ஸ், நான் மட்டும்தான் அங்கே ஸ்டூடெண்ட்டு. 15 years பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். வந்தோடனே என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறாரு, வாட் இஸ் யுவர் சப்ஜெக்ட்? ரிசர்ச், பெரியவர்கள் கிட்டலாம் ரிசர்ச்சாக கேட்டுட்டு தமிழ் என்ன தமிழ் அதெல்லாம் கேட்டுட்டு என்ன பார்த்தோன்னே வாட் இஸ் யுவர் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னுடைய சப்ஜெக்ட் சொன்னேன். வெரி குட், ஆல் த பெஸ்ட். அதாவது அங்கே கூட ஹீ ப்ரூவ்ஸ் தட் ஹீ இஸ் அ டீச்சர். He was a teacher. எல்லாருக்குமே தெரியும் he was a greatest teacher. அந்த நேரத்தில் மாணவனை பார்த்தோன்னே டீச்சராக மாறுறார். மேலும் அவர் முன்னாடியே அந்த கச்சேரி 15 நிமிஷம் புரோட்டோகால் கச்சேரி. ஆனா நாங்க இங்க வில்லுப்பாட்ட உடனே இங்க தான் தாத்தா உட்காருவாங்க, நான் அங்க உட்காருவேன். நாங்க கீழே உட்கார்ந்த உடனே அவர் சோஃபால அவரு உட்காராம அவரும் கீழே உட்கார்ந்தார். The way he respected artist. அந்த ப்ரோக்ராம் 15 minutes தான், பட் இட் வென்ட் ஃபார் 1.5 hours. 1.5 மணி நேரம் கீழே உட்கார்ந்து வில்லுப்பாட்டை கேட்டார். அந்த ப்ரோக்ராம்ல பாடின ஒரு பாடலை இப்போ உங்க முன்னாடி பாடணுன்றது எனக்கு ஆசை. தட் சாங் வாஸ் ரிட்டன் பை டாக்டர் அப்துல் கலாம். லட்சியம் ஊக்கத்தை உருவாக்கும் அப்படின்ற பாடல் வெரி இன்ஸ்பிரேஷனல் சாங். இதை கேட்கும் போது உங்களுக்கு தெரியும். அந்த பாடலுக்கு இசை அமைத்தவர், டியூன் பண்ணது என்னுடைய மதர். அந்த பாடல் இஸ் லைக் திஸ். அது யூடியூப்லயும் இருக்கு, பாருங்க. கலைமகன் போட்டீங்கன்னா யூடியூப்லயும் இருக்கு. லட்சியம் ஊக்கத்தை உருவாக்கும், ஊக்கத்தால் உயரிய எண்ணங்கள் மலரும், உயரிய எண்ணத்தால் உழைப்பு திறன் பெருகும், உழைப்பு நற்செயல்களுக்கு ஆதாரம் ஆகும், மனதிலே நல்லொழுக்கம் இருந்தால் நடத்தையில் அழகு மிளிரும், நடத்தையில் அழகு இருந்தால் குடும்பத்தில் சாந்தி நிலவும், குடும்பத்தில் சாந்தி இருந்தால் நாட்டில் சீர்முறை உயரும், நாட்டில் சீர்முறை இருந்தால் உலகில் அமைதி நிலைக்கும், நாட்டில் சீர்முறை இருந்தால் உலகில் அமைதி நிலைக்கும். அவருடைய இறுதி லெக்சர் கூட இட் வாஸ் அட் IIM ஷில்லாங். Everyone knows that before he passed away kuda he took the role of a teacher. So there he was one of the greatest teachers that India ever had. மகாகவி பாரதி அவர்கள், வருவோம் பாரதியாரோட வந்துருவோம். பிள்ளைகளிடம் ஒண்ணு சொன்னார். கண்ணே, இங்க எல்லாருக்கும் ஒரு விளக்கம் சொல்றேன், கேளுங்க. கண்கள் 2, எல்லாருக்குமே 2 கண். ஆனால் பார்வை ஒன்று. எப்படி இருக்கணும்னா ஒரு கண் தெய்வம், ஒரு கண் தேசம். அப்ப பார்வை எப்படி இருக்கணும்? எப்படி? அது பாரதமா இருக்கணும். பாரதம். நல்ல மனிதமே தேசத்தின் புதுமை, தெய்வீகத்தின் பழமை. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பாரதியார் சொன்னார். சரி அண்ணா, நல்ல மனிதனே தெய்வம்னு சொல்றீங்களே, அதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. இந்த வில்லுப்பாட்டுல ஆமா ஆமான்னு எங்க அப்பா சொல்றாங்க. இந்த ஆமாக்கு ஒரு அற்புதமான ரெஃபரன்ஸ் இந்த வில்லுப்பாட்டுல இருக்கு. அதை யார் சொல்றான்னா, காஞ்சி பெரியவாள் மகா பெரியவர் அவர்கள் இந்த ஆமாக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை வில்லுப்பாட்டுக்கு சொல்லியிருக்கார். என்னன்னா, ஆ என்பது ஆண்டாளை குறிக்கும், ஆண்டாள். மா என்பது மாணிக்க வாசகரை குறிக்கும். சைவ வைணவ ஒற்றுமையை ரொம்ப அழகா இந்த ஆமான்ற ஒரு வார்த்தையில அவர் சொல்லிட்டார். மானிட குலத்தில்
துளசி செடி மடியில் பிறந்தவங்க தான் ஆண்டாள். ஆண்டாள். ஆண்டாள் அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆ, மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கிறேன். வாழ்கிறேன். அதாவது ம், நான் வந்திருக்கிறது ஆ. மனிதனை திருமணம் செய்து கொள்ள அல்ல, அல்ல. தெய்வத்தை திருமணம் செய்து கொள்ள ஓஹோ, அப்படின்னு சொல்றாங்க. சரி. இதுல இருந்தே ம், அவங்க தெய்வ அவதாரம் அப்படிங்கிறது புரியுது. ஆமா, நல்ல மனிதமே தெய்வத்திற்கு வழி. ஆமாங்க. ஆண்டாள் நாச்சியார் ம். தன்னை கண்ணாடியில் பார்த்து கொள்ளும் போது ம், தான் தெரியாமல் தான் வணங்கிய ஸ்ரீ கிருஷ்ணரே தெரிந்தாராம். ஆஹா, அது அல்லவோ அவர்களின் உயர்ந்த பக்தி. ஆமா. அது மட்டுமல்ல, ஆ, பெருமாளுக்கு சூட வேண்டிய ஆ, புது மாலைகளை ஆ, ஆண்டாள் தான் சூடி அழகு பார்த்ததை ஆ, அவங்க அப்பா பெரியாழ்வார் பார்த்து சத்தம் போட ஆ, ஆண்டாளும் வருத்தப்பட ஓஹோ, பெரியாழ்வார் புது மாலைகளை தொடுத்து தான் பெருமாளுக்கு சாத்தினாராம். ஓஹோ, ஆனால் பெருமாள் பெரியாழ்வார் கனவில் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? கோதை சூடிக் கொடுத்த மாலைகளையே விரும்புகிறேன் என்றாராம். ஓஹோ, பலே. அதல்லவோ பக்தி. ஆஹா, இப்படித்தான் ஆ என்ற எழுத்துக்கு ஆண்டாள் அவர்களுடைய கதை, அவர்களுடைய அவதாரம் எப்படி ஒரு தெய்வ அவதாரம்னு தெரியுது. ஆமாங்க. இன்னொரு எழுத்து இருக்கு மா. மா. மா யாருன்னா யாரு? மாணிக்கவாசகர் பெருமான். பெருமான். திருவாசகம் என்னும் தேன் படைத்தவர். தேன். அவர் எழுதிய ம், பாடல்ல பாத்தீங்கன்னா, திருவாசகத்துக்கு பாத்தீங்கன்னா பார்த்தா அவருக்கு தான் ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. ஆ. பல மகான்கள் பல பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஆனா ஆமா. ஒரு சில மகான்களுக்கு தான் ஆ, இறைவனே அடி எடுத்து கொடுக்கும். அந்த பாடலை இறைவனே ஆரம்பிச்சு கொடுப்பார். ஓஹோ, ஒரு சில மகான்களுக்கு தான் அந்த வரம் கிடைத்தது. அப்படியா? அப்பேற்பட்ட மகான் மாணிக்கவாசகர். ஓஹோ, அவருடைய பாடல்ல இறைவன் எப்படி பதிவு பண்றாருன்னா, மாணிக்கவாசகன் சொற்படி அம்பலவாணன் அப்படின்னு இறைவனே கையொப்பம் இடுகிறார். பலே. இதுவே ம், நல்ல மனிதமே தெய்வத்திற்கு வழி என்பதற்கு ஒரு சிறந்த சான்று. ஆமாங்க. இதைத்தான் ம், வள்ளுவர் அன்னைக்கே சொன்னார். ஆ, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் ஆ, வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் பலே, என்றார். பலே. வள்ளுவர் இப்படி, ம், வள்ளலார் எப்படி, எப்படி? ராமலிங்க வள்ளலார் ம், அருட்பா எழுதிய மனித தெய்வம். ஆஹா, சிறுவயதிலிருந்தே ம், அதிக பக்தி. ஓ, முருகா முருகா என்றே இருந்தார். ஆஹா, வெறும் கண்ணாடிக்கு மாலையிட்டு பூஜை செய்து வந்தார். ஓஹோ, நாமெல்லாம் திருத்தணி மலையேறி சென்றாலும் காட்சி தராத முருகப்பெருமான் ஆ, மலை இறங்கி படி இறங்கி ம், வள்ளலார் வீட்டு மாடிப்படி ஏறி ஓ, வெறும் கண்ணாடிக்குள் வேலவராக காட்சி தருகிறார். ஆஹா, யாருக்குங்க இப்படியெல்லாம் நடக்கும்? ஆஹா, இதுதான் ம், தீவிர பக்தியின் அடையாளம். பக்தி. நாமெல்லாம் பார்த்து கொண்டிருப்பது பாதரச கண்ணாடி. ஆமா, வள்ளலார் அவர்கள் பார்த்தது பக்தி ரச கண்ணாடி. ஆஹா, கண்ணாடின்னு சொன்ன உடனே ஒரு நல்ல கதை எனக்கு ஞாபகம் வருது. என்னது? மகாபாரதத்துல ஆ, வத்சலா அபிமன்யு, வத்சலா, வத்சலா அபிமன்யு அபிமன்யு. ரெண்டு காதலர்கள். சரி. வத்சலா கிட்ட ஒரு மாயக்கண்ணாடி இருந்தது. மாயக்கண்ணாடி. மாயக்கண்ணாடி ம், என்னன்னா, அந்த கண்ணாடியோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஐஐடியில இருக்கோம்ல ஆமா. அந்த வேர்ட்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, என்னன்னா? அந்த கண்ணாடி பார்க்கும்போது ஆ, யார் அவங்கள நினைக்கிறாங்களோ, ஓஹோ, அந்த நேரத்துல யார் அவங்கள நிறைய நேரம் நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க முகம் தெரியும். ஓ, இப்ப வத்சலா பார்த்தா காதலர் முகம் அபிமன்யு தெரியும். தெரியும். அபிமன்யு பார்த்தா காதலி முகம் வத்சலா தெரியும். வத்சலா தெரியும். இப்ப வத்சலாக்கு ஒரு விஷயம், ஆ, இத கண்ணபிரான் கிட்ட கொடுக்கணும், கொடுக்கணும். கிருஷ்ணர் கிட்ட கொடுத்து பார்க்கணும். கொடுத்தா? கிருஷ்ணரை யார் அதிக நேரம் நினைக்கிறா? ம், நமக்கே ஒரு கேள்வி வரும். ஆமா. கிருஷ்ணரை நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஆ, யசோதா, ருக்மிணி, ராதா, கோபிகாஸ்திரிகள், பக்தர்கள், இவ்வளவு பேர் இருக்காங்க. ஆ, சரி, அப்போ வத்சலாக்கு ஒரு விஷயம், நம்ம இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். பாப்போம். கண்ணன் கிட்ட கொடுப்போம்னு சொல்லி, ஆ, கண்ணா இதான் இந்த கண்ணாடி, கண்ணாடி. இது உங்களை யார் நினைக்கிறான்றது எனக்கு தெரியும், தெரிஞ்சிரும். ரொம்ப நேரம் யார் உங்களை நினைச்சிட்டு இருக்கான்றதும் தெரியும். தெரியும். இது பாக்குறீங்களான்னு கண்ணன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தா? கண்ணன் பாக்குறாரு. ஆ, இப்படி ஒரு சிரிப்பு கேட்டது அந்த கண்ணாடியில. ஆ, கண்ணனை யார் நினைச்சா தெரியுமா? யாரு? சகுனி மாமா நினைச்சிட்டு இருக்காரு. பாத்தியா? அதாவது கண்ணனுடைய எதிரியான சகுனி மாமா தான் அவர்தான் 24 மணி நேரமும் ஆ, கண்ணனை நினைத்து கொண்டிருக்கிறார். பாத்தியா? இது ஒரு தெய்வீக கதை. ஆ, மனிதர்களுக்கு என்ன தெரியுமா இதுல இருந்து ஒரு மாரல்? மாறல். நம்ம நல்லவர்கள், நம்மளுடைய வெல்விஷஸ் நினைக்கிறத விட விட ஹேட்டர்ஸ் தான் ஜாஸ்தி நினைப்பாங்கன்றது ஆமா. நமக்கும் கிடைக்கும் ஒரு மாரல். ஆமா. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, என்ன? அவங்கள பத்தி கவலையே படக்கூடாது. கவலை. அவங்கள ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா யூஸ் பண்ணிட்டு ஆ, நாம பாட்டு முன்னேறி போயிட்டு இருக்கணும்ன்றதும் ஒரு மாரல். பலே, பலே, பலே. ஆஹா, ஆஹா. இப்போ ஆ, இந்த கண்ணாடியை பத்தி சொன்னேன். ஆமா.
இன்னைக்கெல்லாம் ஆ, கண்ணாடியா நம்ம எதை யூஸ் பண்றோம்? எது? ஜென்ரலி கண்ணாடி எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆமா, இப்போ போன் தாங்க கண்ணாடி. போன் தான். நீங்க பல இடத்துல பாருங்க, ம், போனை இப்படி வச்சுக்கிட்டு என்னெல்லாமோ பண்றாங்க. தலையா வர்றான், அவன் வர்றத பார்த்தா ஒரு வாரத்துல எல்லாம் முடியும் போயிடும் போல ஆமா. அப்படி வர்றாங்க. அதாவது சீப்பே வச்சுக்கிறது இல்ல, இல்ல இந்த 4 விரல் தான் சீப்பு. ஆமாங்க. அப்பப்ப என்னன்னோ பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. சோ செல்ஃபி கேமரா தான் ம். ஒரு கண்ணாடியா இருக்கு. ஆ, எனக்கு ஒரு சந்தேகம். ஆ, இன்னைக்கு உண்மையாவே கடவுள்லாம் பத்தி பேசும்போது, கடவுள் நம் முன்னாடி வந்தால், ஆ, நம்ம முன்னாடி வரார், வரார். ஒரு 2K கிட், ஏன்னா எல்லாம் 2K கிட்ஸ் இருக்கு, ஒரு ஆமா. 2K 10 கிட் வச்சுப்போம். சரி, ஒரு 2K 10 கிட் கிட்ட கடவுள் வரார். வரார். அப்பா நான் தான்ப்பா கடவுள் ஆ. அப்படின்னு சொல்றார். ஆ, அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணுவான்? சார் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அப்படின்னு போய் ஆ, நேரா போன் எடுக்கும். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? கடவுளுடைய செல்ஃபி. கடவுளேனாலும் செல்ஃபி ஆமா, தான். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஆ, எடுத்துட்டு செல்ஃபியை சேவ் பண்ணிட்டு உங்க அடுத்த நாள். இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க, உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க கடவுளே. ஆ, அதாவது கடவுள் உலகத்திற்கே ஐடி அவர்தான். அவர்தான். கடவுள்கிட்டயே Insta ID. இன்ஸ்டா ஐடி கேட்கும். ஆ, இப்படிதான் இன்னைக்கு இந்த செல்ஃபி உலகம் இருக்கு. ஆமாங்க. இன்னொரு கதை. ஆ, இப்ப மகாபாரதத்துல ஒரு கதை பார்த்தோம். சரி. ராமாயணத்துல ஆ, ராமனும் ராவணனும் அந்த இறுதி போர் நடக்குது. நடக்குது. பயங்கரமான போர், எல்லாருக்குமே தெரியும். ஆமா. ராவணன் கடைசியில எல்லாமே போச்சு, பலம் போச்சு, தவம் செய்த தவங்கள் போச்சு, ம். ஆயுதங்கள் போச்சு, ஒரு சில தலையும் போயிடுச்சு. ஆ, நிராயுதபாணியா நிக்கிறார் ராவணன். ராவணன். ம், அப்ப ராமர் ஒரு பிரம்மாஸ்திரம், ராவண கதை முடிஞ்சது. முடிஞ்சிடும். இப்ப ராமர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றார்? பார்த்துட்டு ஆ, பாவமும் பட்டுட்டு, ஆ, செஞ்ச துரோகத்துக்கு பாவம்லாம் படக்கூடாது, ஆமா. ஆனா பாவமும் பட்டுட்டு ஆ, இன்று போய் நாளை வா ஆட. அப்படின்றார். சரி. கம்பராமாயணத்தை வரக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை, இன்று போய் இன்று நாளை போய் வா. நாளை வா. ம், இதுதான் தெய்வத்தின் அன்பு, ம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு. பண்பு. ஹரே கிருஷ்ணா. ம், கண்ணனுக்கு விஸ்வரூப காட்சி கொடுத்தாரே கண்ணபிரான், ஆமா. அது கண்ணபிரானோட தெய்வீக கருணையை காட்டுது. ஆஹா. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தா ம், வெற்றிவேல் முருகனுக்கு, அரோகரா. வீரவேல் முருகனுக்கு, அரோகரா. வள்ளி மணாளனுக்கு, அரோகரா. முருகப்பெருமான் ஆ. சூரபத்மனை வதம் செய்யாமல் சம்ஹாரம் செய்து ஆ, சேவலாகவும் ஒரு பக்கம் மயிலாகவும் ஒரு பக்கம் தன்னோடே வைத்துக்கொண்டு ம், அவர் அடியார்களை தொழ வைத்தாரே, ஆமா. அது முருகப்பெருமானோட தெய்வீக கிருபையை காட்டுகிறது. ஆஹா. முருகப்பெருமானோட இன்னொரு திருவிளையாடல் பாப்போமா? யா. நம்ம தமிழ் பாட்டி ம், ஔவையார் கிட்ட ஓஹோ. முருகப்பெருமான் சிறு குழந்தையா வந்து விளையாடின சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்ற கதையை பாப்போமா? ஆமா. ஒரு சமயம் ம். அவ்வை பாட்டி பசியால நாவல் பழ மரத்து கீழே நின்னுட்டு இருக்கா. சரி. அவ்வை பாட்டிக்கோ சாதாரண பசியா, ம், வயிற்று பசியா, ஆமா. தமிழ் பசி, ஓஹோ. ஞானத்தின் பசி. ஆஹா. அந்த பசியில நின்று கேட்கும் போது ஆ, முருகப்பெருமான் சிறு வயது பிள்ளையா வரார் அவ்வை பாட்டி கிட்ட. சரி. பாட்டியோ, ஆ. அப்பா எனக்கு பசிக்கிறது, கொஞ்சம் ஆ. மரத்து மேல ஏறி நின்று பழத்தை உலுக்கி கீழே போடுறியா அப்படின்னு கேட்கும்போது ம், முருகப்பெருமான் நகைச்சுவையா, ம், பாட்டி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு ஓஹோ. கேக்குறார். சரி. அதுக்கு அவ்வை பாட்டியும் திரும்பி நகைச்சுவையா, ஆ, சுடாத பழமே போடேன் ஆ, அப்படின்னும் போது ஆ. முருகப்பெருமான் மரத்தை உலுக்க உலுக்க பழங்கள் எல்லாம் கொட்டுது. கீழே. அதுல இருந்து ஒரு பழத்தை பொறுக்கி அந்த பாட்டி பூ பூ அப்படின்னு ஊதி ஆ, அதை சாப்பிட போற நேரத்துல ஆ, முருகப்பெருமான் அவரோட திருவிளையாடலை காட்டுறார். ஆஹா. பாட்டி, ம், நீ கேட்டதோ சுடாத பழம், ஆமா. ஏதோ சுட்ட பழம் கேட்ட மாதிரி அந்த பழத்தை ஊதி ஊதி சாப்பிடுறேன். நொடியில ஆஹா. கேள்வியில் வந்தது கிழவிக்கு ஞானம். ஞானம் தான் தான் தமிழுக்கு என்ற செருக்கு அவ்வை பாட்டிக்கு அழிந்தது. இருந்தது. அந்த நொடியில முருகப்பெருமான பார்த்து கேக்குறா பாட்டி, ம், சிறுவனே என் செருக்கை ஒரு கேள்வியால் வேள்வி போல் எரித்தாயே, நீ எரித்தாய். யாரப்பா ஆஹா. அப்படின்னு கேக்குற க்ஷணத்துல திருமுருகப்பெருமான் அவ்வை பாட்டிக்கு காட்சி தரார். ஆஹா. அவ்வளவு பக்தி, அவ்வளவு ஸ்ரத்தை. ஆஹா. இந்த பாட்டிக்கு கிடைத்தது திருமுருகப்பெருமானின் பேரருள். ஆமா. இது அல்லவோ தெய்வீக பக்தி. பலே பலே பலே. வாயு பகவான் ஆ, தன்னுடைய மகனான அனுமாரிடம் ஒரு வாட்டி சொல்றார், சரி. உனக்கு கூடி சீக்கிரம் ஆ, ராமருடைய தரிசனம் கிடைக்கும் கிடைக்கும். அப்படின்னு சொல்றார். சரி. அப்போ ம், ஆஞ்சநேயர் கேட்கிறார், அப்பா ராமர் எப்படி நான் அடையாளம் காண்றது? எப்படி? இது வரைக்கும் பார்த்தது இல்ல, அதானே. எப்படி அடையாளம் காண்றது, அதானே. இவர்தான் ராமன் எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கிறது ம், அப்படின்னு கேட்டபோது சரி. வாயு சொல்றார், யாரை பார்த்தால் உனக்கு பேரன்பு வருகிறதோ வருகிறதோ அவர்தான் ராமர். ஆடாடாட அவரை பார்த்தவனே அப்படி ஒரு அன்பு வரும், வரும். அவர்தான் ராமர் பா. ராமர்.
அப்படின்னு வாயு சொல்றார். சரி, ராம தரிசனம் கிடைக்கிறது. கிடைக்கிறது. 2 பேரும் மீட் பண்றாங்க. ராமாயணத்துல ஒரு எப்பிக் அது. ஆஹா, இன்னைக்கு நம்ம எப்பிக் சீன் சொல்றோம்ல, ஆமா, ராமரும் அனுமாரும் மீட் பண்றது ஒரு எப்பிக் சீன். எபிக் சீன். அப்ப ராமர் கேக்குறார், ம், யாருப்பா நீ யார்? அப்படின்னு கேக்குறார். ம், அனுமாரோடைய பதில ம், இப்ப நான் ஒரு பாட்டுல சொல்றேன். சரி, கம்பராமாயணத்துல அற்புதமான ஒரு பாட்டு. பாட்டு. அந்த பாட்டை கேட்டுட்டு அதனுடைய விளக்கத்தை சொல்றேன். சரி. ராமர் யாருன்னு கேக்குறார். ஆ, அனுமார் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றார்? மஞ்சன திரண்ட கோல மேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சன தகைய ஆகி நளிரும் பனிக்கு தேம்பா கஞ்சமொத்தலர்ந்த செய்ய கண்ணன் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன். அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன். அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன். ஆஹா, என்னுடைய பெயர் அனுமன். அனுமன். என்னுடைய தந்தை பெயர் வாயு பகவான். ஓஹோ, என்னுடைய தாய் அஞ்சனை. ஆஹா, இப்படி ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். பலே. இத பார்த்த பிறகுதான் ராமரே கேட்கிறார், ஆ, யார்கோல் இச்சொல்லின் செல்வன். ஆஹா, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்னா, ஒரு கான்பிடென்ட் இன்ட்ரோடக்ஷன்னா ம், இப்படி இருக்கணும். ஓ, இதுதான், ஆ, அதாவது ஆஞ்சநேயர் தன்னுடைய அம்மா அப்பா சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தார்ல, ஆமா, அதுதான் ஆ, பாரத கலாச்சாரம். கலாச்சாரம். அதனாலதான் இனிஷியல்லே நம்ம அம்மா அப்பா பேர் இருக்கு. ஆமா, ஔவை பாட்டி ஆ, ஒரு முறை ஒரு கோயிலுக்கு வராங்க. சரி, பல ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு ஒரு கோயிலுக்கு வந்து சரி, அப்பாடன்னு கால் நீட்டி உட்கார்றாங்க. ஆமா, ஒரு குழந்தை அப்ப வருது. ஆ, பாட்டி, ஆ, காளி அம்பாள் இருக்கிற திசையை நோக்கி கால் நீட்டாதீங்க, ஆ, வேற திசையில கால் நீட்டி உட்காருங்க உட்காருங்க. அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுச்சு. என்னங்க இது? அப்போ ஆ, பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆ, குழந்தை, குழந்தை, சரி இப்ப நீ ஒண்ணு சொல்லு, ஆ, எந்த திசையில கடவுள் இல்லைன்னு சொல்லு, சொல்லு. இல்லாத திசையை சொல்லு, ஆ, நான் வந்து அங்க கால் நீட்டி உட்காந்துக்கிறேன் பலே. அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. சரி. குழந்தை ஆடி போச்சு. ஆ, ஏன்னா அதுக்கு பதிலே கிடையாது. கிடையாது. பாட்டி இப்படி சொன்னாங்கன்னா ஆமா, பேரனுக்கு வருவோம். ஆ, பேரனும் நம்மளோட தானே இருக்கார். ஆமா, யாரு? பாரதியார். பாரதி. பாரதியார் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். ஓஹோ, அவர் மாணவரா இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். சம்பவம். அவர் இருக்கார், அவர் முன்னாடியே சொல்றது ஓஹோ, பெரிய பாக்கியம். ஆமா, அவருடைய வகுப்புல கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கார். சரி, நல்ல திருநீர் பூசிக்கிட்டு, ஆ, நல்லா பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு. ம், ஞான சம்பந்தரை பார்த்ததில்ல, பார்த்ததில்லை. இவரை பார்த்தா ஞான சம்பந்தர் மாதிரி இருக்கும். சரி. ஆசிரியர் கேட்கிறார், ஆ, கேள்வி என்ன? என்ன? கடவுள் எங்கே இருக்கிறார்? ஓ, பெரிய கேள்வியா இருக்க. ஒரு 10-15 மாணவர்கள் இருக்கிறாங்க. ம், ஒரு பையனும் ஒன்னொன்னு சொல்றான். ஆ, பூஜை ரூம்ல இருக்கார், ஆ, வீட்டுல இருக்கார், ஆ, ஆத்துல இருக்கார், ம், காற்றுல இருக்கார். ம், ஒரு பையன் இதிகாசத்துல இருந்து எடுத்துட்டான், ஆ, தூணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்கார் ஆ, அப்படின்னு சொல்லிட்டான். ஆ. பாரதியார் கிட்ட வரார். என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? ஆ கடவுள் எங்கே இருக்கிறார்னா, சரி, கடவுள் டிஃபன் பாக்ஸில் இருக்கிறார். 1 மணிக்கு இருப்பார், ஆ 1:15 இருக்க மாட்டார். சாப்பாடு நேரம்னு இப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே இப்ப நீங்க கேட்டதுன்னே ஞாபகம் வந்தது. ஆ, பக்கத்து வீட்டு பையன்கிட்ட இதே நீங்க அவங்க கிட்டே சொல்லி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆ, அவன் கொஞ்சம் வேற மாதிரி சொன்னான். எப்படி? கடவுள் எங்கப்பா இருக்காருன்னு. ஆ, அண்ணா ஆ. ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இருக்கிறார். ஓ, ஸ்நாக்ஸ். அம்மா கொடுக்கும்போது 2 இருந்தார், ஆ, ஸ்கூல்ல 4 ஆயிட்டார். ஓ, அது எப்படி கணக்கு இடிக்குதே. இருக்குது? கொடுத்து விடும்போது 2 பிஸ்கெட். ஆ, ரோடு கண்டிஷன் அப்படி இருக்கா? ஆ. ஸ்கூல்ல போய் திறக்கும் போது 2 உடைஞ்சு 4 ஆயிடுச்சு. அவன் இப்படி சொன்னான். சரி. இப்போ பாரதியார் கிட்ட கேட்ட கேள்வி என்ன? கடவுள் எங்கே இருக்கிறார்? பெரிய கேள்வி. பொட்டுனோர் பதில் வச்சார். ஆ, அவர் எங்கே இல்லை. ஓ, கேள்விக்கு கேள்வி, கேள்விக்கு கேள்வி. ம், அவர் எங்கே இல்லை. எங்கே இல்லை? இல்லாத இடத்தை சொல்லுங்கள், சொல்லுங்கள், நான் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் பலே. அப்படின்னார். ம், இதுதான் ம், பாரதியாருடைய ஞானம். ஞானம். இப்போ ஆ, கடவுள் நம்ம முன்னாடி வந்தார்னா வந்தா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்வார்?
கடவுளாகிய நான் நான் சுயம்புவே ஆனாலும் ஆ, அதுவும் ஒன்றில் தான் தோன்றி இருக்க வேண்டும். ஆமா, அந்த ஒன்றே பிரபஞ்சம். பிரபஞ்சம். சூரியன், ம், சந்திரன், ம், நட்சத்திரங்கள், ஆஹா. வானம், வானம், பூமி, ம், கடல், கடல், அலைகள், ஆ, காற்று, காற்று, தென்றல், ம், பஞ்சபூதங்கள் ஆஹா, என் அம்சங்கள். ஓஹோ, அலைகளில் வாழ்கிறேன், ஆ, இது போன்ற கலைகளிலும் வாழ்கிறேன். ஆஹா, இயற்கை தான் ஆ, என் மாதா, மாதா, பிதா, பிதா, குரு. குரு, இயற்கை தான் கடவுள். தெய்வம். நானே பரபிரம்மம், ஆஹா, எங்கும் நிறைந்திருப்பேன். ம், இதுதான் கடவுளுடைய வாக்கு. பலே, மாதா பிதா குரு தெய்வம் உலகில் 4 பேர் உன்னை போற்ற வேண்டுமே. உலகினில் 4 பேர் உன்னை போற்ற வேண்டுமே. உள்ளத்தில் 4 மாதா பிதா குரு தெய்வம். உலகில் 4 பேர் உன்னை போற்ற வேண்டுமே. உள்ளத்தில் 4 மாதா பிதா குரு தெய்வம். தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லையே. தந்தை சொல் மிக்கதொரு மந்திரம் இல்லையே. தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லையே. தந்தை சொல் மிக்கதொரு மந்திரம் இல்லையே. குருவருளும் திருவருளும் உருவாக்கும் ஒழுக்கமதே. 4 வேதம் போல நால்வரையும் மதிப்போமே. ஒருவருளும் திருவருளும் உருவாக்கும் ஒழுக்கமதே. 4 வேதம் போல நால்வரையும் மதிப்போமே. நால்வரையும் மதிப்போமே. நால்வரையும் மதிப்போமே. உலகினில் 4 பேர் உன்னை போற்ற வேண்டுமே. உள்ளத்தில் 4 மாதா பிதா குரு தெய்வம். உலகினில் 4 பேர் உன்னை போற்ற வேண்டுமே. உள்ளத்தில் 4 மாதா பிதா குரு தெய்வம். உள்ளத்தில் 4 மாதா பிதா குரு தெய்வம். உள்ளத்தில் 4 மாதா பிதா குரு தெய்வம். மகாகவி பாரதி அவர்கள் ஆஹா, பிள்ளைகளை வாழ்த்தினார். சரி, 5 விரல்கள் காட்டி வாழ்த்தி ஆ, 5வது விரலாக ஆ, 5வது குரலாக ஆஹா, ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். ஓஹோ, கையெழுத்து போடும் கட்டை விரல், ஆ, அதுதான் நம் பெருவிரல். பெருவிரல், பெருவிரல் எவ்வளவு முக்கியமோ ஆ, அது போன்று நம் தேசத்தை மதிக்க வேண்டும், தேசத்தை பாதுகாக்க வேண்டும். பலே, பெருவிரல் இல்லனா ஆ, கையெழுத்து போட முடியுமா? முடியாது, முடியாதண்ணா, ம், கை நாட்டாது வைக்க முடியுமா? முடியாதண்ணா, தேசம் நம்மளை தாங்கலனா நாம நல்லா வாழ முடியுமா? முடியாதண்ணா. ஆக தேசத்தை மதிப்போம், மதிப்போம், மதிக்க பழகுவோம், ம், மதிக்க வைப்போம். ஆஹா, இது முடியுமா? முடியும் அண்ணா. கண்டிப்பா முடியும். இந்தியாவின் அடையாளங்களாக ம், பல நூற்றாண்டுகளாக பல பேர் வாழ்ந்திருக்காங்க. ஆமா, அவங்க இந்தியாவை உலகத்துல வேற இடத்துல ரொம்ப அழகா பதிவு பண்ணிருக்காங்க. ஆஹா, அது மாதிரி சில உதாரணங்களை சொல்லுங்க. சுவாமி விவேகானந்தர், மகாத்மா காந்தி, MS சுபலக்ஷ்மி, டாக்டர் APJ அப்துல் கலாம், கல்பனா சாவ்லா, அன்னை தெரசா, லதா மங்கேஷ்கர், இது போல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆஹா, வால்மீகி, ம், டாகோர், ம், ஸ்ரீ ராமானுஜர், ம், கம்பர், ஆஹா, மகாகவி காளிதாஸ், பலே, துளசிதாஸ், துளசிதாஸ், இப்படி பல பேரை ம், நம்ம இந்தியாவின் அடையாளங்களாக நம்மளால சொல்ல முடியும். ஆமா, சுவாமி விவேகானந்தர் ஆ. தனது சிஷ்யை நிவேதிதா கிட்ட ஓஹோ, ஒரே வார்த்தை தான் சொன்னாராம், என்ன? இந்தியாவை நேசி. ஆஹா, சுதந்திர போராட்டத்திற்கு போராடிய ம், அன்னி பெசன்ட், ம், சரோஜினி நாயுடு, ஓஹோ. KP சுந்தராம்பாள், ம், கல்கி கிருஷ்ணமூர்த்தி, ஓஹோ, காமராஜர், பகத்சிங் ஓஹோ. இவர்களெல்லாம் மறக்க முடியுமா? முடியுமா? ஆமாங்க, மகாகவி பாரதி அவர்கள் நம்மளோட இருக்கார். ஆ, இங்க வந்திருக்கிற பிள்ளைகளிடம் ம், தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு கதையை சொல்றார். ஓஹோ, அதாவது அவருடைய லேட்டர் ஸ்டேஜஸ்ல நடக்கக்கூடிய ஒரு கதை. சரி,
ஒரு புகைப்படம் எடுக்கிறார். சரி. ஒரு 4 பேரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு போட்டோ ஸ்டுடியோக்கு போறார். மகாகவி பாரதி அவர்கள். சரி. அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், போட்டோ எடுக்கிறது சும்மா கிடையாது, பெரிய ப்ராசஸ். அதானே. உட்கார வைப்பான், ஒரு ஆங்கிள் பார்ப்பான், ஒரு பெரிய பொட்டி இருக்கும், பெரிய தலையில துண்டை வேற போடுவாங்க, ரொம்ப கஷ்டம் போட்டோ எடுக்க. இன்னைக்கு ஈஸியா எடுக்கிறோம், கேமரா மேலேயே ஒரு துண்டை போடுவாங்க, தலை மேலேயே ஒரு துண்டை போடுவாங்க. சோ இப்படி கஷ்டமான ஒரு ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் அ போட்டோகிராஃப் இன் தோஸ் டேஸ். பாரதியார் போறார், தன்னோட கையில ஒரு தடி வச்சிருக்கார். சரி. போய் உட்கார்றார். உட்கார்ந்த உடனே அந்த தடி எடுத்து ஆம்ரெஸ்ட் மேல வைக்கிறார். ஆம்ரெஸ்ட் மேல தடியை வைக்கும் போது, அந்த கை மேல வைக்கும் போது அது மேல கட் ஆகுது, ஃப்ரேம் கட் ஆகுது. புகைப்பட கலைஞர் சொல்றார், ஓஹோ ஐயா, அந்த தடி அப்படி வைக்காதீங்க, மேல எனக்கு கட் ஆகுது. இல்லப்பா எடுப்பா. ஓ அப்படின்ட்டார். கேட்க மாட்டார். எடுப்பா அப்படின்ட்டார். மறுபடியும் பார்க்கறான், சரி என்னெல்லாமோ பண்றான், அந்த ஸ்டாண்ட பின்னாடி எடுக்கிறான், கேமரா பின்னாடி போகுது, என்னெல்லாமோ பண்ணாலும் அவரு கீழே வைக்க மாட்டார், மேல ஃப்ரேம்குள்ளேயே வர மாட்டுறது. ஓஹோ. இப்போ கடைசியா ஒரு ஐயா கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஒரு புகைப்படம் வேணும், அந்த குச்சியை மட்டும் கீழே வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா. என்ன நீ கேட்க மாட்டேங்கிறாய், நான் சொல்வதை கேட்க மாட்டேங்கிறாய், ஏன் கோவப்பட்டு எந்திரிச்சு போயிட்டார். போட்டோ வேண்டாம் போ அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டார். சரி. கூட வந்த 4 பேர் அப்படியே பின்னாடியே போய் ஐயா, அந்த போட்டோ கலைஞருக்கு உங்களை போட்டோ எடுத்தா ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கிடைக்கும். அந்த காலத்துல 5 ரூபாய் 10 ரூபான்றது இன்னைக்கு ஒரு 500,000 மாதிரி. 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் கிடைக்கும், அதை கெடுக்க வேண்டாமே அப்படின்னு கூட இருந்தவங்க சொன்னாங்க. ஓஹோ. பாரதியார் என்ன சொன்னார்? கிடைக்குமா, அவனுக்கு கிடைக்குமா, சரி வாப்போம், போய் எடுக்கலாம். அப்படி அந்த மனசுதாங்க கடவுள் நம்ம சொல்றோம்ல, இந்த மனசுதான் கடவுள். சரி வா, அவனுக்கு பைசா கிடைக்கும் என்றால் நாம் போய் எடுக்கலாம். வந்து உக்காந்தார். மறுபடியும் அதே மாதிரி இந்த குச்சி மேல வச்சுட்டார், மேல ஃப்ரேம்ல கட் ஆகுது, ஆம்ரெஸ்ட்ல வச்சுட்டு. அப்போ போட்டோக்காரன் ஒரு கேள்வி கேட்டான். அவனுக்கு கோவம் வந்தது. அந்த குச்சிய போட்டோகிராஃபர் மனுஷன் தானே, ஆமா, கோவம் வராதா என்ன? அந்த குச்சிய கீழே வைக்கிறதுல உங்களுக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்ப பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அதை கீழே வைக்கும் இடம் கூட நமக்கு சொந்தம் இல்லைப்பா. அந்த குச்சியை கீழே வைக்க இடம் கூட நமக்கு சொந்தம் இல்லை, உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை. பிரிட்டிஷ்காரன் அதை எடுத்து வச்சிருக்கான், என்னால் எவ்வாறு வைக்க முடியும் அப்படின்னு வேதனையோட சொன்னார். அந்த வேதனையில தான் இன்னைக்கு இவ்வளவு பாடல்கள் வந்திருக்கு. ஒவ்வொரு பாட்டும் காவியமான பாட்டு. பாருக்குள்ளே நல்ல நாடு அடிமைப்பட்டு கிடக்கு. அந்த காலத்துல அவர் 1921 he passed away. அப்ப சுதந்திரமும் கிடைக்கல, செழிப்பான நாடு, பிரிட்டிஷ்காரன் சுரண்டிட்டு போயிட்டான். என்ன எழுதுறார்? பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு, த பெஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. டிக்ளரேஷன் பல்லவிலே கொடுக்கிறார். அடுத்த பாட்டு, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. இந்த பாட்டு எழுதும் போது ஒரு சுதந்திரத்துல இருந்து ஒரு 25-30 வருஷம் முன்னாடி இருக்கும். ஆனா வாட் அ விஷனரி, சுதந்திரம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை பாட்டிலே பதிவு பண்றார். அவரால தான் இப்படி ஒரு காவடி சிந்தியும் எழுத முடியும். ஓ ஃபோக். தொன்று நிகழ்ந்ததனை தும்முணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும், தொன்று நிகழ்ந்ததனை தும்முணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும், இவள் என்று பிறந்தவர் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். 30 காடி மோகமுடையின் மொய்புறம் ஒன்றுடையாள், இவள் செப்ப மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய். இந்த காவடி சிந்து மாதிரிங்க ஒவ்வொரு ராகத்துக்கு ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓஹோ. ஆனந்த பைரவிக்கு ஒரு குவாலிட்டி இருக்குன்னா தெரியுங்களா? ஆனந்த பைரவி ஒரு 1/2 மணி நேரம் கேட்டால் பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிடும், ரத்த கொதிப்பு நின்றுடும். ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன்,
பாடுறவங்க பாடணும், அதுக்கேற்ற மாதிரி பாடணும், இல்லைன்னா கூடிடும். ஆனந்த பைரவிக்கு இப்படி ஒரு குவாலிட்டி இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கு. புன்னகவராளின்ற ஒரு ராகம், அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. என்னன்னா புன்னகவராளி பாடினா பாம்பு ஒழுங்கா வந்து ஆடும், ஒழுங்கா பாடினா ஆடும், இல்லைன்னா ஒரே போடும். பாரதியாருக்கும் பல ராகங்கள் தெரியும். இந்த பாடல் பைரவின்ற ராகத்தில் அவரே எழுதியிருக்கார். மகாகவி பாரதி அவர்கள் பிள்ளைக்கு சொன்னார், அன்பு குழந்தைகளே, உங்களதான் வருங்கால ஐஐடி மாணவரே, நீங்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்லும் இந்திய தேச ஒருமைப்பாடு நமது அஸ்திவாரம். அதுவே பாரத் மாதாவின் ஆசீர்வாதம். நமது உடம்புல எந்த ஒரு சிறு உறுப்புக்கு, எந்த ஒரு சிறு பார்ட்டுக்கும் நமக்கு தொந்தரவு வந்ததுன்னா நம்ம உடனே டாக்டருக்கு போறோம், மருந்து சாப்பிடுறோம். அப்படி நம் தேசத்தின் மாநிலங்கள் ஒரு மனிதனின் முழு உடம்பு போல. காஷ்மீர்ல ஒரு பிரச்சனைனா நமக்கு தலைவலிக்கணும், கன்னியாகுமரியில ஒரு பிரச்சனைனா நமக்கு உடம்பு வலிக்கணும். இதுதான் தேசிய ஒருமைப்பாடுன்னு பாரதியார் சொல்றார். இந்த தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு அற்புதமான பாடலை என்னுடைய தாத்தா கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் ஐயா அவர்கள் எழுதி உள்ளார்கள். அந்த பாடல் எப்படி போகும்னா, கன்னியாகுமரியின் திருச்சடை தனிலே காஷ்மீர் ரோஜா மணக்கட்டுமே, தென்கடல் முத்துக்கள் காஷ்மீர் பெண்ணின் திருமண சங்கத்தமிழின் சாரத்தை எல்லாம் வங்கத்து கவிஞன் பாடட்டுமே, கங்கையின் வெள்ளம் மத்திய நாட்டின் கழனியில் வந்து பாயட்டுமே, குஜராத் மங்கையின் கொஞ்சு முகத்திலே கொச்சி மஞ்சள் குலுங்கட்டுமே, கன்னட சந்தனம் ஆந்திர மகளிர் கழுத்தில் மங்களம் புலங்கட்டுமே, திரிபுரா பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீடு திருநெல்வேலியில் அமையட்டுமே, மலையாள தேசத்து கதகளி நாட்டியம் மணிப்பூர் பெண்ணும் ஆடட்டுமே, பஞ்சாப் மாநில கோதுமை செழிப்பை பாரதம் முழுதும் உண்ணட்டுமே, அஞ்சாமராட்டியர் ஆலையின் சங்குகள் அனைத்து மாநிலத்தை அழைக்கட்டுமே, 1000 கோடி நூலிழை உறவில் தாயின் மணி கொடி பறக்கிறது, 1000 கோடி நூலிழை உறவில் தாயின் மணி கொடி பறக்கிறது, பறக்கும் கொடியில் ஒருமை பாட்டு பாரத கீதம் முழங்கிடுது, பறக்கும் கொடியில் ஒருமை பாட்டு பாரத கீதம் முழங்கிடுது, பாரத கீதம் முழங்கிடுது, பாரத கீதம் முழங்கிடுது. கனவில் வந்த பாரதி நம்மளோடு இவ்வளவு நேரம் இருந்த மகாகவி பாரதியார் அவர்கள் கிளம்புறேன் அப்படின்னார். நம்மளிடம் இருந்து விடைபெறுகிறேன்
அப்படின்னு சொன்னார். சரி. அப்ப நான் பாரதியார் கிட்ட கேட்டேன், ம். பாரதி அவர்களே, பாரதி. இவ்வளவு நேரம் எங்களோட இருந்தீங்க, ஆமா. வில்லு பாட்டு கேட்டீங்க, ஆமா. இங்க இருக்கிற 36 மாணவர்களை ஆசீர்வாதம் பண்ணீங்க, ஆமா. அவங்களோட பேரண்ட்ஸையும் ஆசீர்வாதம் பண்ணீங்க, ஆமா. இப்ப ஏன் போகணும், ஏன் போகணும், எங்களோட இருங்களேன் இருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். சரி. இப்ப பாரதியார் சொன்னார், ஆ. இல்லப்பா ஆ. அப்படின்னார், ஆ. நீங்க எங்களோட இருக்கணும், நீங்க இருக்கணும். மீண்டும் வந்து பிறக்க வேண்டும் ஓஹோ, அப்படின்னு நான் சொன்னேன். ஞானி மாதிரி கேட்டிருக்கீங்க. ஆமா, நீங்கள் மீண்டும் வந்து பிறக்க வேண்டும். ஆ. முடியாதுப்பா, ஆ. கோமா சொல்லிட்டார், ஆ. முடியாதுப்பா, முடியாது. அது சாத்தியமே இல்லை. ஏன்? எனக்கு என்னன்னா, ஆ. ஏதாவது அவருக்கு நம்ம மேல கோவமா அதானே. அப்படின்னு ஒரு சந்தேகம். ஆ. நான் கேட்டேன், ஆ. பாரதி அவர்களே, பாரதியே. உங்களுக்கு ஏதாவது எங்க மேல கோவமா, அதானே. ஏதாவது பாட்டு தப்பா கீப்பா பாடிட்டோமா, ஆ. ஏன்னா அது நிறைய நடக்குது, நடக்குது. ஏதாவது தப்பா கீப்பா பாடிட்டோமா, ஒரு சில வார்த்தைகள் மாத்திருப்போம், அதுக்கு கோவமா அதானே. அப்படின்னு கேட்டேன். ஆ. இல்லப்பா, அதெல்லாம் சிறு பிள்ளைத்தனமான விஷயங்கள், அதெல்லாம் ஒரு வாட்டி பாடினா அடுத்த வாட்டி கரெக்டா பாடலாமே, ஆமா. அது இல்லப்பா. அதெல்லாம் இல்ல. அப்புறம் அப்ப ஏன் பிறக்க மாட்டீங்க? ஏன்னா இன்னொரு விஷயம், ஆ. டேட்டை மாத்திடுறாங்க, எப்படி? தோற்றம் மறைவு ரெண்டுமே 11, ஆ. அது வேற மாறுது. ஓஹோ, So, அந்த கோவமா, அந்த கோவமா? அது மனித இயல்பு தானேப்பா, ஆ. மறதி என்பது மனித இயல்பு தானே, தப்பு பண்றது நானும் மனித நிறைய மறந்திருக்கிறேன், ஆமா. ஒன்னும் தப்பு இல்லை, ஆ. அது திருத்திக்கலாம். ஆ. ஆனால் நான் சொல்கிறேன், ஆ. நான் மீண்டும் வரமாட்டேன். என்னங்க இது, டிக்ளேரே பண்றாரு. பாரதியார் சொல்லிட்டார். ம். ரொம்ப ஏக்கமா கேட்டேன், ம். ஏன் பாரதி, ஏன்? ஏன் இந்த கோபம், ஏன் நீங்க வரமாட்டேன்னு சொல்றீங்க? ஏன்? அப்போ சொன்னார் பாரதியார், ஆ. இவ்வளவு நேரம் பேசுறியே, பேசுறியே. நான் இங்கிருந்து போயிருந்தால் அல்லவா திரும்ப வருவதற்கு, ஆஹா. நான் இன்னும் போகவே இல்லை, பலே பலே. உங்களோடு தான் இருக்கிறேன், இருக்கிறேன். உங்கள் மனதில் இருக்கிறேன், ஆஹா. நீங்கள் பாடும் பாடல்களில் இருக்கிறேன், இருக்கிறேன். என் பாடல்களை நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆஹா. இசைக்கலைஞர்கள், உன்னை போன்ற இசைக்கலைஞர்கள் வில்லுப்பாட்டிலையும் பாடுறாங்க, பல மேடைகள்ல பாடுறாங்க, அந்த இசையிலும் வாழ்கிறேன், பலே. மக்கள் மனதிலும் வாழ்கிறேன், வாழ்கிறேன். சுதந்திர நாட்டில் இன்றும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பலே. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, ஆ. இப்போதான் ஆ. நான் பிஎஸ்பிபியில் 12th முடிச்சிருக்கேன், ஓஹோ. ஐஐடியில சேர போறேன். ஓ, பாரதி சொல்ற. பாரதியார் சொல்றார், ஆ. பிஎஸ்பிபியில் 12th முடிச்ச ஒரு மாணவர் ரூபத்துல தான் இருக்கேன், இருக்கேன். ஐஐடியில சேர போறணும் சேர போறேன் அப்படின்ற ஆசையும் வந்துருச்சு. இங்கே கூட இருக்கலாம் அப்போ. ஆமாங்க, நீ சொல்ற வில்லுப்பாட்டுல, உன்னுடைய வில்லுப்பாட்டுல எல்லா ப்ரொசீஜரும் எனக்கு புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிச்சு. கட்டாயமா நான் இங்க சேர போறேன், சேர போறேன். அதனால நான் உங்களோட தான் இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நம் கனவில் இருந்து, ஆஹா. நினைவில் இருந்து இல்ல, கனவில். கனவில் இருந்து பாரதி விடை பெற்றார். ஆஹா. பாரதியாருடைய ஆசீர்வாதமும், ஆ. பல மகான்களுடைய ஆசீர்வாதமும், ஆசீர்வாதமும். டாக்டர் மிஸ்ஸஸ் வைஜிபி அவர்களுடைய ஆசீர்வாதமும், ஆஹா. சிறந்த கலைஞர்கள், என் தாத்தா போன்ற கலைஞர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதமும் பலே. எல்லா மாணவர்களுக்கும் ம். இருக்கு, என்றும் இருக்கும் ஆஹா. என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, தெரிவித்து. ஒரு அண்ணனா இங்க இருக்கும் தம்பி தங்கைகளுக்கு ஆஹா. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பலே பலே. நல்லதொரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய பிஎஸ்பிபி மேனேஜ்மெண்ட் அவர்களுக்கும், ஒரு முன்னாள் மாணவனாக, ஒரு பிஎஸ்பிபி அலுமினியா ஆஹா. நிறைய பிஎஸ்பிபி யூனிஃபார்ம்ஸை பார்த்தேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ம். வெரி ஹாப்பி டு சி அதர் ஸ்கூல்ஸ் ஆல்சோ. ஆஹா. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, ம். என்னுடன் இவ்வளோ நேரம் இசைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் உங்களுடைய கரகோஷம். முதலில் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் ஆல் த ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்டேஜ். முதலில் என்னுடைய தந்தையார் டாக்டர் எஸ் திருமகன், குடம் ஆமோதிப்பு, பிரின்சிபல், ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அடுத்ததாக வித்வான் கணேஷ் ராவ் ஆன் த தப்லா. வெரி வெரி ஹாப்பி டு சே தட் ஹீஸ் பீன் பிளேயிங் அஸ் ஃபார் 3 generations. எங்கள் தாத்தாக்கும் வாசிச்சிருக்கார், எங்கள் அம்மா அப்பாவுக்கும் வாசிச்சிருக்கார், எனக்கும் வாசிக்கிறார். வயசு ஆகலைன்ற நம்புகிறேன். பலே பலே. வித்வான் ஜெகன் சாய்ராம் ஆன் த கீபோர்ட். Very happy to introduce all my students on stage today. அது வில்லுப்பாட்டில் மட்டும்தான் சாத்தியம். குருவும் ஸ்டூடெண்ட்டும் ஒன்னா பர்ஃபார்ம் பண்ணுறது வில்லுப்பாட்டில் மட்டும்தான் சாத்தியம். மிஸ்ஸஸ் சாய் ஸ்ருதி பார்த்தசாரதி, மிஸ் அனந்திதா கிருஷ்ணன், மிஸ் ஸ்னிக்தா, and with all your best wishes, I am T. கலைமகன். வாய்ப்பளித்த
பிஎஸ்பிபி மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஐஐடிக்கும் சாஸ்திரா யூனிவர்சிட்டிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் வருவேன் என்ற உறுதியும் தெரிவித்துக்கொண்டு வைஜி மகேந்திரா சார் முன்னாடி பண்ணது ராஜேந்திர ராஜேந்திரா சார் முன்னாடி பண்ணது பெரிய பெரிய ஆசீர்வாதம். என்னை சின்ன வயசுலேருந்து இஸ் பீன் சீயிங் மீ ஃப்ரம் 5-6 வயசுலேருந்து சார் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி பண்ணது பெரிய பெரிய ஆசீர்வாதம் அப்படின்றதையும் தெரிவிச்சுட்டு we would like to conclude. வழியவே பல்லாண்டு காலம் ஐஐடி 3 எழுத்து, பிஎஸ்பிபி 4 எழுத்து, சாஸ்திரா 4 எழுத்து. ஐஐடி 3 எழுத்து, பிஎஸ்பிபி 4 எழுத்து, சாஸ்திரா 4 எழுத்து, பாரத் மாதா 5 எழுத்து. வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, வந்திருந்த எல்லோரும் வாழியவே, வந்திருந்த எல்லோரும் வாழியவே, மாணவ மாணவிகள் வாழியவே, மாணவ மாணவிகள் வாழியவே, வைஜி ராஜேந்திர வாழியவே, வைஜி ராஜேந்திர வாழியவே, ஆசிரியர்கள் எல்லோரும் வாழியவே, ஆசிரியர் எல்லோரும் வாழியவே, பெற்றோர்கள் எல்லோரும் வாழியவே, பெற்றோர்கள் எல்லோரும் வாழியவே, கலைஞர்கள் எல்லோரும் வாழியவே, கலைஞர்கள் எல்லோரும் வாழியவே, நானும் கூட நல்லபடி வாழியவே, நானும் கூட நல்லபடி வாழியவே, பெரியோர்க்கும் தாய்மார்க்கும் எங்கள் நன்றி உரியதாக வாழிய 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 வாழியவே, விஞ்ஞானத்தில் உயர்ந்திடுவோம், மெஞ்ஞானத்தில் உருகிடுவோம், வாழிய 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 வாழியவே. அடுத்த ஆண்டு மீண்டும் வருவோம், அடுத்த ஆண்டு மீண்டும் வருவோம், மீண்டுமே சந்திப்போம், வாழிய 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 வாழியவே. தத்தம் தத்தம் தகதிமி தகஜன தகதிமி தகஜனம் தத்தம் தத்தம் தகதிமி தகஜன தகதிமி தகஜன தாங்க தாங்க தக தாங்க தாங்க தக தகதிமி தகஜன தகதிமி தக தாங்க 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 தத்தம் தாங்க 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 தத்தம் தாங்க 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 தத்தம். Thank you so much. Thanks a lot. Thanks. Shri Gurubhyo Namaha. The culture and ethics of our ancestors is a flame that may be diminished in our modern world, but never extinguished. Today, we are blessed to have Mr. Kalaimahan enlighten us about the traditional art form of Villupattu, despite his busy schedule. The rhythm, music, and message conveyed truly captivated all of us, sir. I would like to extend my gratitude to the RSIC management, PSBB management, Vijayalakshmi ma'am, YG Rajendran sir, our teachers, and the technical team for organizing this memorable event. Thank you all. I request Mr. YG Rajendra to say a few words. Definitely. கனவு என்னன்னா 1 மணிக்கு டிஃபன் பாக்ஸ் திறக்கணும்னு சொல்லிட்டார் சார். ஆச்சு பசி 1 மணி ஆக போகிறது எல்லாருக்கும். அதனால் let me say that on behalf of PSBB and Mrs. YGP, we are extremely proud that what a student we have produced in Kalai. இது என்ன சாதாரண விஷயமா? சாதாரண விஷயமே இல்லை. This boy could have been anything in life. He could have been a top-notch engineer, he could have been here, he could have been in the USA, he could have been a lawyer, he could have been a banker, he could have been earning some big bucks or whatever it is, which all of us aim to do. That he decided to take up Indian tradition, follow his grandfather and mother's and father's footsteps. This is India. This is the new India. இந்த மாதிரி நிறைய பசங்க இருக்கணும். I always keep talking about brain gain. Brain drain was the thing of the past. Today it's all brain gain. Obviously very brainy kids here, otherwise you would not have got into RSIC. Think about India, get the hell out of the country when you finish your degree or whatever it is.
take the best from the other nations and come back here and contribute to India. அதுதான் அந்த கருத்து. பாரதியார் பற்றி கருத்தே அதுதான். ரொம்ப பெருமையாக இருந்தது. இவ்வளோ விஷயம் எனக்கு ஆமாங்கிறதுக்கு இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் அர்த்தம் என்ன. அதே மாதிரி நம்மளும் என்ன தலைன்னா என்ன சொல்கிறோம், இப்போ இருக்கிற ஒரே ஒரு தலை தான், தலை தோனி தான். அந்த தலை தோனி நல்லா தலை தோனி நல்லா விளையாண்டுருக்கார். சிஎஸ்கே கொஞ்சம் உதவாங்கிட்டு இருக்கு, பரவாயில்ல, நாளைக்கு சரியாயிடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் மேட்ச்சில். பட் அவரோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஃபார் தட். அண்ட் மைண்ட் யூ ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி கம்போஸ் பை த ஃபேமிலி, மதர், ஃபாதர் அண்ட் சன். அவங்களே லிரிக்ஸ் எழுதி, அவங்களே மியூசிக் போட்டு, ஸ்கிரிப்டு எல்லாம் அவங்க பண்ணுறது, வேறு யாரும் பண்ணுறது இல்லை. இட் சச் அன் ஓல்ட் ட்ரெடிஷன். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் எனக்கு கேட்கணும், ஜஸ்ட் ஆன் யுவர் பிஹாஃப் நான் கேட்கணும். இதுக்கு பேர் வில்லு பாட்டு, கரெக்டா? எல்லாருக்கும் தமிழ் புரியும் இல்லைங்க? ஐ ஹோப் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தமிழ். தட்ஸ் வை ஹி வாஸ் பிரிங்கிங் அண்ட் லாட் ஆஃப் இங்கிலீஷ் ஷேர் ஸோ தட் கேட்டரிங் டு த ஆடியன்ஸ். அந்த இஃப் யூ சி த போ, அது வில்லு, தமிழில் வில். அது எப்படி சார், அது ஏன் அது வில்லு பாட்டுன்னு எப்படி வந்தது? அது என்ன, அதாவது ட்ரெடிஷன் என்ன? ப்ளீஸ். பிகாஸ் இட் இஸ் வெரி, எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும்னு ஒரு ஆசை. வில்லு பாட்டுனா என்ன? வில்லு மாதிரி இருக்குங்கிறதுனால வில்லு பாட்டு இல்லை. ஓ, உண்மையிலேயே நான் இங்கே பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். சரியான கேள்வியை கேட்டீங்க, ஒரு வில் பவரோடு கேட்டீங்க, அதனால் அதுக்கு நான் சரியான பதிலை சொல்லணும். இந்த நம்ம ஒய்ஜி ராஜேந்திர சார் சொன்ன மாதிரி இந்தியா இந்தியா அப்படின்னு தான் வில்லுப்பாட்டு சொல்லுதுன்னு சொன்னார் இல்லையா? ஆக இந்தியாவோட தீமை என்னன்னு கேட்டிங்கன்னா அகிம்சை என்பது தான், எல்லாரிடமும் நேசிக்கணும் என்பது தான். இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது. ஆதி காலத்தில் ஒரு ராஜா, திருநெல்வேலி ராஜா, போருக்கு போயிருக்காரு, வேட்டையாடி இருக்காரு, எல்லா மிருகத்தையும் கொண்டு இருக்கார். எல்லா மிருகத்தையும் கொன்ன உடனே ரொம்ப லேட்டஸ்ட்டாக ஒரு ஞானம் வருது. எல்லா மிருகத்தையும் கொண்டுட்டோமே, ஒரு மிருகத்தையாவது உயிரோடு எழுப்ப முடியுமா அப்படின்னு நினச்சிருக்க. வேட்டையாடும் போது இல்லாத ஞானம், வேட்டையாடி உயிரினங்கள் இறந்த பின்பு அந்த இறந்த உயிர்களை பார்த்து அவருக்கு ஒரு ஞானம் வருது. உடனே அவர் என்ன செஞ்சார், மந்திரியை கூப்பிட்டார். மந்திரி புத்திசாலி. அவர் என்ன சொன்னார், அரசை கவலைப்படாதீங்க, தோளில் கிடந்த வில்லை மடியில் சார்த்தி வையுங்கள், அதில் நம்ம தேன் கொண்டு போவதற்காக கொண்டு வந்த குடத்தை அதன் கழுத்தில் கட்டுங்கள், பாக்குப்பாளையை வைத்து தட்டுங்கள், ஓம் 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 என்று வரும். அந்த ஓம் தான் வில்லுப்பாட்டுக்கு ஸ்ருதி. எல்லா பாட்டும் வில்லுப்பாட்டில் நல்லா இருக்குன்னா ஓம் போட்டு எழுதுகிறோம், இப்போ ரூம் போட்டுல எழுதுறாங்க. அதனால தான் பாட்டுகள் 3 மாதத்தோட கொரோனா மாதிரி டெங்கு மாதிரி போயிடுது. காலத்தை வென்று நிற்கும் வில்லுப்பாட்டிற்கு காரணம் வில்லுப்பாட்டு கூடம் அந்த பாக்குப்பாளை ஓம். இந்த வீசு கோல் என்பது என்னன்னா, அம்பரா துணியிலிருந்து ராமர் எடுப்பார் அம்பு, அம்பரா துணியிலிருந்து மன்னர்கள் எடுப்பார்களா, அந்த அம்பை தூக்கி போட்டு அன்பாக்கி தட்டி தட்டி பாடுங்கள், அன்பாக்குங்கள். இன்றைக்கு ஐஐடிக்கும் பிஎஸ்பிபிக்கும் ஒரு பாலமாகி அன்பாகியது இந்த வில்லுப்பாட்டு, அகிம்சையை சொல்லி கொடுத்தது. ஆக கொலைக்கருவி கலைக்கருவியாகி தேசத்தை பாடுங்கள், தெய்வத்தை பாடுங்கள் என்று மந்திரி புத்திசாலித்தனமாக சொல்ல, ராஜாவும் புத்திசாலித்தனமாக இருக்க, அப்படி ராஜா பாடும்போது தந்தனத்தோம் அப்படின்னு பாடினார். சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. அமைதியாக இருந்தப்போ ராஜா கேட்டார், ராஜா பாடுறேன், சுற்றி எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களே, ஏதாவது ஆமாங்கம்மா சொல்லுங்கப்பா. அப்போ மந்திரி சொன்னாராம், ராஜா நாங்கள் எதுக்கு இருக்கோம் உங்கள்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு, நீங்கள் என்ன சொன்னாலும் ஆமாம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மந்திரி ஆரம்பித்த ஆமாதான் இன்னைக்கு வில்லுப்பாட்டு மருமகன் வரைக்கும் ஆமாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் யார் வந்தாலும் பானையும் கொடுத்து ஆமாவும் சொல்லி கொடுத்துருவோம். சரியா போச்சு, பானை பிடிச்சவர் பாக்கியசாலி. ஆக கொலைக்கருவியாகிய வில் இப்படி கலைக்கருவியாக மாறிய காரணம் அந்த அகிம்சை நாதம், அன்பு நாதம், பண்பு நாதம், கலாச்சாரம், கலை, அன்பு, ஒற்றுமை, தேசியம், தெய்வீகம், பாசம், இதை விட என்ன சார், என்ன கலை இருக்க முடியும்? ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த கலையை சரியாக புரிந்து கொண்டது அப்படின்னு பார்த்தா உலகளாவிய முறையில் நாங்கள் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறோம். அது எங்களுடைய தாய் வீடு பிஎஸ்பிபி தான், மறக்க முடியாது. என் தந்தையாருக்கு ஞானகலா பாரதி அவார்டு கொடுத்து 3-4 வயசுலேருந்து குட்டி குழந்தையா கலைமகன் 6 சுதியில் பாடுற நாள்லேருந்து அற்புதமாக வெள்ளிசைக்க தட்டி கொடுத்த கரமல்லவா இவர்கள். இவர்களெல்லாம் நாங்கள் மறக்க முடியுமா? ராஜேந்திர அண்ணா, ஷீலா அம்மா, இதெல்லாம் வந்து ஒய்ஜிபி அம்மா உற்றாத இவனை பாட்டில் கொண்டு போன்னு சொன்னதால் தான் கர்நாட்டிக்கும் கற்றுக் கொடுத்து இதையும் செய்ய வச்சேன். ஆக வில்லிசை பிறந்த வரலாறு இதுதான் என்பதை எங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர சார்ட்ட சொல்லி விடைபெறுகிறேன்.
கடைசியில் ஒரு கடியோட முடிக்கிறேன். Where there is a will, there is a way. Thank you so much. Fantastic show. I'm very happy to see your students also with you. That's also a matter of pride. And you know, all of you who see TV comedy shows, sitcoms like Friends and Sign, especially Friends and all that stuff, you know that if you go to the studio there, they have these flags there saying laugh, applaud and stuff like that. That is what is happening about. This is 1,000 years old. Much before the Westerner thought that you have to prompt an audience to laugh or cry or applaud, this Villupattu has been having that. And ama சொல்றதுல அப்படியா ஏன் he is echoing every one of our questions. You understand the psychology here. It's a beautiful system. It has been here with us. Our culture, we should never forget the Villupattu. We wanted to bring it here as the first item of the extramurals. I'm so happy that it happened with Kalai. Thank you so much. I request Mr. Y.G. Rajendra to hand over a very small token of our affection to Mr. Kalai. They've been practicing a lot. It's really a very small token, just a very small token of affection. Just a token of our love and affection.